வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு முக்கியமான டாபிக், அதாவது டைம் ஹீல்ஸ் எவ்ரிதிங். பொதுவாகவே எந்த ஒரு கஷ்டம் நம்ம வாழ்க்கையில் நம்ம பார்த்தாலும் சரி, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம டைம் கொடுத்தோம்னா அது மெதுவாக கம்மியாகி அப்படியே நமக்கு அழிஞ்சு போயிடும். உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, சில இடத்துல நம்ம திட்டு வாங்குறோமோ இல்லை அசிங்கப்படுறோம்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இனிஷியலாக பார்த்தீங்கன்னா நம்ம மனசில் ரொம்ப கவலையாக இருக்கும், என்னடா இது இப்படி திட்டாங்களே, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் பார்த்தீங்கன்னா சரி பரவாயில்ல அப்படின்ற ஒரு மனசு மாதிரி நம்ம வந்து அதை தாண்டி அதை கடந்து வந்துடும். நம்ம டைம் வந்துட்டு அது நல்லாவே ஹீல் பண்ணியிருக்கும். இது நார்மலாக நடக்கிற ஒரு விஷயம். ஆனால் எல்லா இடத்துலையும் இதே மாதிரி தான் நடக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கான விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ நார்மலாக டைம் ஹீல் பண்ணும். பட் இன்கேஸ் எந்தெந்த விஷயத்தெல்லாம் டைம் ஹீல் பண்ணாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்கேஸ் ஒரு கிரீஃப் அப்படின்னு எடுத்துக்கோங்க, அதாவது பேத்தாலஜிக்கல் கிரீஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் நடந்துருச்சு, ஒரு யாராவது வந்து வீட்டில் ரொம்ப முக்கியமானவங்களோ இல்லை ஃப்ரெண்ட்ஸோ அந்த மாதிரி இறந்துட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. நம்ம மனசில் வந்துட்டு அது ரொம்ப கவலையான ஒரு விஷயமா இருக்கும். அது ஒரு 6 மாதம் அந்த மாதிரி டைம் கொடுத்தா நமக்கு ஆக்சுவலாக ஹீல் ஆகிடும். பட் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அது இன்னும் தொடர்ந்து அந்த அழுத்தத்துலேருந்து மீள முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கு பேர் தான் கிரீஃப்னு சொல்லுவோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டைமும் அதை ஹீல் பண்ணாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான சிச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா தெராப்பியோ இல்லை வந்து மெடிசன்ஸோ ரொம்ப தேவையாக இருக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஒரு மனக்கசப்பான ஒரு சமயத்தில் அவங்களால வந்து அவங்க வாழ்க்கையை ஒழுங்காக நடத்த முடியாது, அவங்களால அவங்க வேலையை ஒழுங்காக செய்ய முடியாது. இதனாலேயே பார்த்தீங்கன்னா வந்து அவங்க குவாலிட்டி ஆஃப் லைஃப்பை வந்து அவங்க இழந்து கிடப்பாங்க. அடுத்து வேறு எந்தெந்த விஷயத்தில் இந்த மாதிரிலாம் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக டிப்ரெஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, டிப்ரெஷனில் மனக்கவலை இருக்கும். ஆனால் இந்த மனக்கவலை பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் நார்மலாக சரியாகும். பட் டிப்ரெஷனில் பார்த்தீங்கன்னா அது சரியாகாமல் இருக்கும். அதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, மூளையில் வந்துட்டு சில நியூரோ கெமிக்கல்ஸ், அதாவது இந்த செரோட்டோனின்லாம் சொல்லுவோம். ஸோ இந்த செரோட்டோனின் நியூரோ கெமிக்கல்ஸ் வந்துட்டு ஒழுங்காக சுரக்காதனாலே வந்து டிப்ரெஷன் வரும். ஸோ நீங்கள் டைம் விட்டாலும் சரி அந்த செரோட்டோனின் வந்து ஒழுங்காக சுரக்காது, அந்த டிப்ரெஷன் வந்து தொடர்ந்து இருந்துகிட்டே தான் இருக்கும். இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா டைமும் ஹீல் பண்ணாது. இந்த இடத்துல நமக்கு வந்துட்டு தெராப்பியோ இல்லை மெடிசன்ஸோ தேவைப்படும். அடுத்த விஷயம் எடுத்துக்கிட்டா ஆங்ஸைட்டி டிசார்டர்ஸ், அதாவது ஆங்ஸைட்டினா பதட்ட பிரச்சனைகள், அதெல்லாம் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ இந்த பதட்ட பிரச்சனைகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுலேயும் பார்த்தீங்கன்னா அவங்க வாழ்க்கையை ஒழுங்காக அவங்களால வந்து வாழ முடியாது, ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இதுலேயும் டைம் ஹீல் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, டைம் ஹீல் பண்ணுறதுன்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். அட் த சேம் டைம் இதுலேயும் தெராப்பியோ இல்லை மெடிசன்ஸோ தேவைப்படுறது ரொம்ப அவசியமான ஒரு விஷயமா இருக்கும். அப்சசிவ் கம்பல்சிவ் டிசார்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கேயும் வந்துட்டு டைம் ஹீல் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு இன்ட்ரூசிவான தாட்ஸ் திரும்ப வந்துகிட்டே இருக்கும். உதாரணத்துக்கு அவங்க கை கழுவுறான்னு வச்சுக்கோங்க, திரும்ப போய் அந்த கையை கழுவிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் இது டைம் விட்டால் வந்து சரியாயிடும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டைம் விட்டால் அது சரியாகாது. அது திரும்ப அந்த விஷயம் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். அவங்க திரும்பி அதை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இந்த இடத்துலேயே வந்துட்டு அவங்க மெடிகேஷன்ஸும் தெராப்பியும் தேவைப்படுறதுக்கான அவசியம் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சைக்கியாட்ரியில் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா வந்துட்டு டைம் ஹீல் பண்ணணும்னு நினச்சிட்டு உட்காந்துட்டு இருக்காதீங்க. வேறு எந்த விஷயம் எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்கிசோஃப்ரினியா அப்படின்னு எடுத்துக்கலாம், அதில் சைக்காட்டிக் சிம்டம்ஸே இருக்கும். ஸோ அதில் டைம்லாம் ஹீல் பண்ணுறது வாய்ப்பே கிடையாது. இமீடியேட்டாக அந்த சிம்டம்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்ரீட் பண்ணுறது ரொம்ப அவசியமாக இருக்கும். இன்கேஸ் பைபோலார் டிசார்டர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மேனிக் சிம்டமும் டிப்ரெஷன் சிம்டமும் வந்து மாறி வந்துகிட்டு இருக்கும். அவங்களுக்கு மெடிகேஷன் தொடர்ந்து தேவைப்படுற ஒரு அவசியமான ஒரு விஷயம். ஸோ இன்கேஸ் அவங்க மெடிசன்ஸ் விட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டமான ஒரு சூழலில் அவங்க மாட்டிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி சமயத்தெல்லாம் வந்துட்டு மெடிகேஷன்ஸ் தெராப்பின்றதுலாம் வந்துட்டு ரொம்ப அவசியமான விஷயம். ஸோ இந்த விஷயத்தையும் நார்மலாக நடக்கிற ஒரு விஷயத்தையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்துட்டு டைம் வந்து ஹீல் பண்ணிடும் அப்படின்னு உட்காந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா கடைசியில் குவாலிட்டி ஆஃப் லைஃப்பை மிஸ் பண்ணிவிட்டு ரொம்ப கஷ்டப்படுவீங்க. ஸோ அதனால் இன்கேஸ் அந்த பிரச்சனைகள்லாம் இருக்குன்னா அதை சரி பண்ணுறதுக்கான வழியை பாருங்கள்.